அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனித்துவங்களும் அந்த தனித்துவங்களால் நம்முடைய உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான நமக்கு ஏற்பட வேண்டிய முஹப்பத்தும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களுடன் தரப்பட்ட நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் என் உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஒரு வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனித்துவங்கள், ஹஸாயிசுகள் என்று சொல்லுகிற பொழுது முதல் தனித்துவமாக நான் பேச வேண்டியது ஸலவாத்து குறித்து தான். இந்த வசனம் இறங்குகிறது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், மோமின்களே நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். இந்த வசனம் இறக்கப்பட்ட நேரம், இறக்கப்பட்டவுடன் சஹாபிகளுக்கு மத்தியில ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குது. என்ன, சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் நமக்கும் அதிலே பங்கு தருவார்கள், நமக்கும் அதுல பங்கு இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்வதாக ஒரு பெரிய இபாதத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இதுல நமக்கு பங்கு இருக்குதா? சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரிகிறதா? எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் அது நமக்கு கிடைக்கும், அது நம்மோடு பங்கு வைப்பார்கள். வல்லாஹு மாத்தி, கொடுப்பது என்னவோ அல்லாஹ் தான், இன்னமான காசிம், பங்கு வைப்பது நான் தான் என்று சொன்னார்கள். நான் பங்குதான் வைக்கிறேன் என்று அதை இப்படி அர்த்தம் செய்வது கூட தவறானது. நான் தான் பங்கு வைக்கிறேன் என்று அர்த்தம். நான் எல்லாம் பங்கு வைப்பவன் தான் என்று சொல்வதற்கும் நான் தான் பங்கு வைக்கிறேன், நான் மட்டும் தான் பங்கு வைக்கிறேன். அரபு கிராமர் நஹு படித்தவர்களுக்கு தெரியும், இன்னமா அது ஹஸ்ருடைய வார்த்தை, அது மட்டுப்படுத்தும், அது கட்டுப்படுத்தும். ஈமானாக இருந்தாலும் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகத்தான், இஸ்லாமாக இருந்தாலும் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகத்தான். நீ பெற்றிருக்கிற, நான் பெற்றிருக்கிற அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகத்தான், அவர்களின் வசீலாவின் தாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வசீலா வழியாத்தான் அல்லாஹ் எல்லாமே கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வசீதா வழியாகத்தான் எல்லாமே கொடுக்கிறான். எங்க இருந்து நீ வசீலா இல்லைன்னு சொல்லுவ? அல்லாஹ் தந்தது எல்லாமே வசீலாவின் வழியாகத்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகத்தான். நாம் பெற்றிருக்கிற அத்தனை வாழ்க்கையும் காபாவினுடைய திரையை பிடித்து சண்டாளன் அபூஜஹல், அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக், இவர் மாத்திரம் உண்மையாளராக இருந்தால் வானத்திலிருந்து கல்மலை பொழிந்து எங்களை அழித்து விடு என்று அந்த சண்டாளன் அபூஜஹல் திரையை பிடித்து கேட்ட பொழுது சுற்றி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பதறி போய் விட்டார்கள். சண்டாளன் காபா திரையை பிடிச்சு இப்படி கேட்கிறானே, அல்லாஹ் அதாப இறக்கிற கூடாது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் இறக்கி வைத்த அற்புதமான வசனம், ஒமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எப்படி நான் அதாபை இறக்குவேன்? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரஹ்மத் இல்லையா? ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு என்ன வேலை? அல்லாஹ் சொன்னது அதுதான், வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்க ரஹ்மத், ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு வேலை இல்லை. எனவே இந்த உலகத்தில் நாம் பெற்ற எல்லா வாழ்க்கையும் வசீலாவின் வழியாகத்தான், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகத்தான் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத்தில் கடைசி வரக்கூடிய மனிதர் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகத்தான் எல்லாம் கிடைத்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபா எங்கே கிடைத்தது? யார் மூலமாக கிடைத்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகர், நிக்காஹினுடைய மகர், இந்த உலகத்தினுடைய சந்ததி, அது துவங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஸலவாத்தை மகராக வைத்துத்தான். எப்ப நீங்க நபியா நீங்கன்னு கேட்ட பொழுது
ஆதமு பைனத் தீனி வல் பைனல் மாஇ வத்தீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீருக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற பொழுதே நான் நபியாக இருந்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதை ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்? நாம் எதை பெற்றாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியாகத்தான் பெற்றிருக்கிறோம். வசீலா இல்லாம நாம் பெறவே இல்லை பெருமக்களே. நம்பினால் நம்புங்கள், நீங்கள் மறுத்தாலும் அல்லாஹ் வசீலாவின் வழியாகத்தான் தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வசீலாவின் வழியாகத்தான் தந்தான். சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், நமக்கு அல்லாஹ் எதை தந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் உடனே அதை இந்த உம்மத்துக்கு பங்கு வச்சிருவாங்களே. மிஅராஜுக்கு போன பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் அப்படித்தானே சலாம் சொன்னான். மிஅராஜ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சப்ப அல்லாஹ் சொன்ன சலாம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொன்னது நபியே உங்க மேல சலாம் தான் சொன்னான். அல்லாஹ் நபிக்கு மட்டும்தான் சலாம் சொன்னான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாம் அப்படியே திருப்புனாங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். என் மீதும் சலாம், என் சாலிகான உம்மத்தின் மீதும் சலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சலாமை தந்த பொழுதும் இந்த உம்மத்துக்கு பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் இந்த உம்மத்தோடு பங்கு வைத்தார்கள். சலவாத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு போய், நீங்க வேணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பேசுங்களேன், என்ன சலவாத்துல எங்க பங்கு என்ன, இந்த உம்மத்தினுடைய பங்கு என்ன, இந்த உம்மத்துக்கு சலாத்தினுடைய பங்களிப்பு என்ன, இதுவரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த எல்லா சிறப்பையும் எங்களுக்கும் நீங்க பங்கிட்டுட்டீங்களே யார சூழல்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போய் பேசுறேன்னாங்க. நான் போய் பேசுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் இதை போய் சொன்னாங்க, யார சூழல்லாம் இப்படி சஹாபிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் ஜிப்ரீலை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நானும் ஜிப்ரீலை எதிர்பார்க்கிறேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். எந்த வார்த்தை, எந்த வசனம் ஸலவாத்து குறித்த சூறாவில் இடம்பெற்றதோ அதே இதுல இப்படி ஒரு வசனம் இறங்கியது. ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் மூமின்களே உங்களின் மீதும், அவன் மலக்குமார்களும். லியுக்ரிஜக்கும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அந்த ஸலவாத் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை இருளை விட்டும் ஒளியின் பக்கம் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வரும் என்று அல்லாஹ் சொன்னான். வகான பில் முஃமினீன ரஹீமா என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஔசாஃபுகளை, பண்புகளையா அல்லாஹ் சொல்லுவான். ஷாஹிதா வ முபஷ்ஷிரா வ நஸீரா வ தாஇயா வ சிராஜம் முனீரா. நீங்க அந்த வசனத்தை பார்க்கணுமே, படிக்கணுமே. அல்லாஹு அக்பர் சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் இந்த வசனத்துக்கு முன்னால ஒரு வார்த்தையை சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் நமக்குமான உறவுங்கிறது அது தந்தை பிள்ளைக்கான உறவு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா இல்லையா, மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க வாப்பாவுடைய அந்தஸ்துல வைக்க கூடாதுங்கிறான். அல்லாஹ் வாப்பா கிடையாதுங்கிறான், தந்தை கிடையாதுங்கிறான். ஏன் ஏன் தந்தை கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சொன்னான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். ஆம், அவர்கள் தந்தை இல்லை, நம்முடைய தாயும் தந்தையும் அர்ப்பணிக்கப்படுகிற அளவுக்கு மகத்தான மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தைன்னு சொல்லிட்டா சின்ன உறவா போயிடும். தந்தைன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? தந்தையே அர்ப்பணிக்கப்படுகிற அளவுக்கு மகாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகாத்மா அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜ். பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற தனித்துவங்கள், சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி நினைத்தார்கள். எனக்கு முன்னால் பேசிய முஸ்தபா மஸ்லஹி அழகா ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை குறித்து வஹாபிகள் பேசுகிற ரொம்ப அசூசையான வார்த்தைகளை காதால் கூட கேட்க முடியவில்லை, அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இது போன்ற சபைகளில் பேசுகிற பொழுது கூட பேசித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் எங்கள் உலமாக்கள் பேசுகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகிறார்கள். கண்டிப்பாக மனது வெறுத்துத்தான் அது மாதிரியான வார்த்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது எப்படி? நீங்கள் அப்படித்தான்
பார்க்கக்கூடிய அவர்களுடைய பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடி போன்றவர்கள். நீ பார்க்கிறன்னு சொன்னா உன் பார்வை எப்படி இருக்குங்கிறது அதுல வெளிப்படுது. அந்த பார்வைக்கு இருக்கிற விசாலமான தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவு அது ஹலால் ஹராமை பார்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை அது அர்ஷை பார்க்கும். பார்வையின் விசாலம், கேள்வியின் விசாலம் நடமாடும் மிகச்சிறந்த அற்புதமாக சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெருமக்களே, நான் இந்த ஸலவாத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க. இன்னல்லதீன யுதூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் வ ரசூலை எவன் கஷ்டப்படுத்துறானோ வேதனைப்படுத்துறானோ லஅனஹுமுல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்குவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான். ஸலவாத்துக்களுடைய வசனங்களை சொல்லிட்டு அல்லாஹ் இதை சொல்றான். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கிற கஷ்டங்கள்ல ரொம்ப பெரிய ஈதா வேதனை என்ன தெரியுமா? நமக்கு ரொம்ப கஷ்டம் வர மாதிரி ஒரு வேதனை தர மாதிரி ஒரு வார்த்தை என்னங்க? நம்மளை பத்தி ஒருத்தர் எதையாவது பேசிட்டு போயிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? சரின்னு பொறுத்துக்கறலாம். ஆனா நம்முடைய வாப்பா அம்மாவை பத்தி பேசுனா, நம்முடைய தாய் தந்தையர்களை பத்தி பேசுனா, அதுவும் தப்பா பேசுனா, தரக்குறைவா பேசுனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வேதனைப்படுத்துறதுல ஆக பெரிய வேதனை என்ன தெரியுமா? இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான பெற்றோர்களான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நஊது பில்லாஹ் நரகவாசி என்று சொல்கிறார்கள். மஆதல்லாஹ், மஅதிரத்தன் யா ரசூலல்லாஹ், உபர்ரிஉ மா யகூலூன். இந்த வார்த்தை எப்படி சொல்ல முடிகிறது? ஸலவாத்தை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். ரசூலை கஷ்டப்படுத்திடாதீங்க, வேதனைப்படுத்திடாதீங்க. இமாம்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விவாதம் உண்டு. உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் எது? உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் எது? ஆக சிறந்த மண் எது? எல்லா இமாம்களுடைய இஜ்மாஆன ஏகோபித்த கருத்து, இதுல இஹ்திலாஃபே கிடையாது. எந்த பூமி, எந்த மண் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாங்கி பிடித்திருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை தொட்டிருக்கிறதோ, அந்த மண்ணு அதை விடவும் உலகத்தில் சிறந்த மண் கிடையாது. சஹாபிகள், பின்னால் வந்த தாபியீன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், கஅபாவை விடவும் அந்த மண் தான் சிறந்தது. கஅபாவை விடவும் அதுதான் சிறந்தது. நான் என்ன கேட்கிறேன்? கைரு பிகாயில் அர்த், உலகத்தில் ஆக சிறந்த மண் அதுதான் என்பதை யோகோபித்த உலகத்தினுடைய இமாம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? அப்படிப்பட்ட புனிதமான அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இரத்தமும் சதையுமாக தன்னுடைய கருவறையில் 9-10 மாத காலங்கள் சுமந்திருந்த அந்த தாயை நீ எப்படி நஜீஸ் என்று சொல்ல முனைந்தாய்? நஊது பில்லாஹி மின்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை தொட்டதினால் உலகத்தில் ஆக சிறந்த மண்ணாக அது ஆனது என்று சொன்னால், இரத்தமும் சதையுமாக 10 மாத காலங்கள் கல்விலே சுமந்தவர்கள், கருவிலே சுமந்தவர்கள், அந்த தாயை எப்படி உன்னால் சொல்ல முடிந்தது? எப்படி நீ சொன்னாய்? உனக்கு தெரியலன்னா, அவர்களுடைய ஈமானுடைய சாட்சி தெரியலன்னா, ஷஹாதத்து தெரியலன்னா, தெரியலன்னு சொல்லிட்டு போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்திலே பெற்றோர்களை ஹயாத்தாக்கினார்கள். இதுதான் சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை. பெற்றோர்களுக்கு ஹயாத்து கொடுத்தாங்க, பெற்றோர்களை எழுப்புனாங்க. எழுப்பி ஈமான் கொண்டதற்கு பின்னால மீண்டும் மரணிக்க செய்தார். இது ஒண்ணும் மற்ற நபிமார்களை பொறுத்து இது பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எல்லாம் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி இருக்கிறார் மௌத்தா போனவரை. சூரத்துல் பக்ரா சொல்லுது, சூரா ஆல இம்ரான் சொல்லுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பேரை எழுப்பி இருக்கிறாங்க. கான யுஹ்யில் மௌத்தா, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குறதுங்கிறது நபிமார்களுக்கு ஒன்றும் பெரிது கிடையாது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய டிபேட் நடத்துவார். இதுல இப்னு தஹியா என்கிற ஒருத்தர் இது விஷயத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவார்?
அது எப்படி மௌத்தா போன நேரத்துல அதாப பார்த்ததற்கு பின்னால அல்லாஹ் களிமா சொன்னாலே ஏத்துக்க மாட்டான். இவங்க மௌத்தாவே ஆயிட்டாங்க, மௌத்தா போனதற்கு பின்னால எப்படி? அதுக்கு குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிற அழகான ஒரு சாட்டையடி. காலமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிடியினுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் வச்சான். பல நேரங்கள்ல காலத்தை திருப்புனாங்க. ஒரு நாள் அசர் தொழுகையினுடைய நேரம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. வஹி வந்துச்சு. நீண்ட நேரம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அசையல, அப்படியே இருக்கிறார்கள். ஒரு கட்டம் அசருடைய நேரம் கலாவாக போகுது, சூரியன் மறைந்தும் விட்டது. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, சூரியன் மறைஞ்சிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வஹி முடிஞ்ச உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா அலி அஸல்லைத்தல் அஸர், அஸர் தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் தொழுகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னஹு கான ஃபீ தாஅத்திக, யா அல்லாஹ் இவர் உன்னுடைய கட்டுப்பாட்டுல, உன் ரசூலினுடைய கட்டுப்படுதல்ல இவர் இருந்ததனால தொழுகையை விட்டுட்டாரு. ஃபர்து அலைஹி ஷம்ஸ், சூரியனை நீ திரும்ப அனுப்புன்னு சொன்ன. திரும்ப சூரியனை அனுப்பு. மறைந்த சூரியனை, காலத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால இழந்த காலத்தை திரும்பி மீட்டி எடுக்க முடியுமானால், இறந்து போன தன்னுடைய மௌத்தா போன பெற்றோர்களினுடைய காலத்தை ஹயாத்தின் மூலமாக ஏன் திரும்ப எடுக்க முடியாது என்று கேட்கிறார் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ். அது ஃபத்ரத்தினுடைய காலம் என்றெல்லாம் விவாதத்திற்கு பின்னால, அந்த காலத்திலேயே எழுப்பினார்கள் என்ற விவாதத்துக்கு பின்னால, ஏன் அவர்கள் வாழ்ந்த காலத்தையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப எடுக்க முடியுமே? முடியாதா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை அது. பெருமக்களே, எனவே நான் இங்கே சொல்ல விரும்புவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தனித்துவங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சஹாபாக்கள் கொண்டாடினார்கள். அவர்களுடைய பார்வை, கண் அசைவுக்கு சூரியன் கட்டுப்படும், கை அசைவிற்கு சந்திரன் கட்டுப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து பிரம்மாண்டங்களையும் அல்லாஹ் கட்டுப்பட வைத்த வரலாறுகளை சிகாகு சித்தாகில் இருந்து சொல்ல ஆரம்பித்தால், அல்லாஹு அக்பர், அவர்களுடைய முடிக்கு இருக்கிற சிறப்புகள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு போர்க்களம், கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்தில் தலப்பாகை கீழே விழுகிறது. அந்த தலப்பாகை மீது அப்படியே சாய்கிறார். எல்லோரும் மிதித்து சமட்டுகிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போர்க்களம் முடிஞ்சிட்டு உமர் ரலியல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து குற்றம் சாட்டப்பட்டு நிறுத்தப்பட்டார். போர்க்களத்தின் தளபதியாக இருந்த நீங்கள் முன்னால் நின்று கொண்டு ஒரு தலப்பாகை விழுந்தது என்பதற்காக நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். தலப்பாகை எடுத்து அவிழ்த்து உள்ளே இருக்கிற முபாரக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருமுடியை காட்டி சொன்னார்கள், இதுவரை நான் போகிற எந்த யுத்தத்திலேயும் வெற்றியுடன் திரும்புவதற்கான காரணம் என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த முடி ஷரீஃப் தான் என்று சொன்னார்கள். சஹாபிகள் அப்படித்தான் கொண்டாடினார்கள். ஒவ்வொன்றையும் பேர் அற்புதமாக பார்த்தார்கள். தாம் மௌத்தா போயிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நகங்களை நான் வைத்திருக்கிறேன், என் கஃன் துணியில் நீங்கள் என் கண்ணில் அந்த நகத்தை வச்சு நீங்க அடக்கம் செய்யுங்க என்று சொன்னவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்ற ஒரு வார்த்தையெல்லாம் அல்லாஹு அக்பர், நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்ன, நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன நாளிலிருந்து இதுவரை என் ஹயாத்துல ஒரு நாள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்காமல் நான் விழித்ததில்லை என்று சொல்கிறார். அதெல்லாம் முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு, முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தனித்துவங்கள் இது ஒரு தனித்துவம். அவர்கள் கனவிலே வந்தால் அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி, என் உருவத்தில் கனவிலே கூட ஷைத்தான் வர முடியாது. நஜத்தில் அல்ல, கனவில் கூட ஷைத்தான் வர முடியாது. சஹாபிகள் ஹயாத்தில நபியோடு உணர்வுபூர்வமாக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌத்திற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்க. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியை பத்தி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஒரு நாள் காலை பொழுது நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தேன். உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு தொலை வச்சாங்க. தொலை வச்சு முடிச்சுட்டு
உமர் ரலியல்லாஹு ஒரு பேரித்தம்பள கூடையை தூக்குனாங்க. நாங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம். பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம் சில நேரங்கள்ல. அப்படி இப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, பேரித்தம்பள கூடையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பளமாக எடுத்துக்கொண்டே கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் என்னிடத்தில் கை நீட்டினேன், ஒரு பேரித்தம்பளத்தை தந்தார்கள், நான் சாப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு சுவையாக இருந்தது, சாப்பிட்டேன். ஒரு பேரிச்சம்பளம் தான் தந்தார்கள். என் மனதில் எண்ணம், ஆசை, இன்னொரு பேரித்தம்பளம் கிடைக்காதா என்று நான் கையை திரும்ப நீட்டினேன். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கனவுல பார்த்த அந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது போல தொழுது முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பளம் எங்களுக்கு வழங்குகிறார்கள். ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது. இன்னொன்று கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவில்லை. இந்த கனவு அப்படியே எனக்கு உணர்வு பூர்வமாக பசுமையாக இருந்தது. முழித்தேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துட்டு போன அந்த குளிர்ச்சி என் இதயத்தை இன்னும் தொட்டு கொண்டு இருந்தது. நான் அப்படியே ஃபஜ்ர் தொழுகைக்காக போனேன். உமர் ரலியல்லாஹுக்கு பின்னால ஆச்சரியம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உமர் ரலியல்லாஹு அன்றைக்கு தொழுகையை முடித்து விட்டு பேரித்தம்பள கூடையுடன் நிற்கிறார்கள். கனவிலே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன். இங்கே உமர் ரலியல்லாஹு பேரித்தம்பள கூடையுடன் அப்படியே ஒவ்வொருவருக்காக ஒவ்வொன்று தந்த பொழுது நான் நீட்டினேன். எனக்கு ஒரு பேரிச்சம்பளம் தந்தார்கள், நான் அதை சாப்பிட்டேன். ஆஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தந்த பொழுது என்ன சுவையோ, அற்புதமான அதே சுவை கனவிலே தான் கிடைக்கவில்லை. நினைவிலாவது நாம் ஒரு பேரிச்சம்பளத்தை எக்ஸ்ட்ரா வாங்கியறலான்னு நான் மீண்டும் கை நீட்டினேன். என் பக்கத்திற்கு வந்த ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தராமல் சொன்னார்கள், கனவில் வந்த என் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று தந்திருந்தால் நான் தந்திருப்பேன் என்று சொன்னார். என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌத்தும் கூட ஹயாத்தை விட நெருக்கமாக வைத்து பார்த்தவர்கள் சஹாபாக்கள். பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தரப்பட்ட தனித்துவங்கள் அது. 4 பேர்களால் வெட்டப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே இரத்த வெள்ளத்தில் சரிகிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மனைவி நாயிலா அம்மா ஓடி வந்து தண்ணீரை கொடுக்கிறார்கள், நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். இல்லை இல்லை, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இல்ல, நீங்க பரவாயில்ல, ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, நீங்க உடல் பலகீனம் ஆயிடும், நோன்பு தரங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சகர் வைத்து விட்டு படுத்த பொழுது என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து விட்டேன். அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், இன்றைய சஹர் துன்யாவில் ஆகிரத்துல தான் எங்களோடு நோன்பு தரப்பீர்கள் என்று சொன்னார். ருயத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமே சொந்தமான தனித்துவங்கள் அது. சஹாபிகள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் தனித்துவங்களால் நிரம்பி, ஹசாயிசுகளால் நிரம்பி இருந்தது. அவர்களுடைய வாழ்வின் நுபுவத்துக்கு முன்னாலும் நுபுவத்துக்கு பின்னாலும் மௌத்து வரையும் இன்றும் கூட அந்த ஹசாயிசுகள் பாக்கி இருக்கிறது, ஆசாறுகள் இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த வாழ்க்கை என்னது தெரியுமா? அவர் மௌத்தானதற்கு பின்னாலும் அவர் வாழ்ந்த தடயங்களை, அடையாளங்களை விட்டு செல்வது. வனக்துபுமா கத்தமு ஆசாரகும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அமாலுகளை விட்டு செல்கிறீர்கள், ஆசாறுகளையும் விட்டு செல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அமல்களை எழுதி வைப்பது போல ஆசாறுகளை எழுதி வைக்கிறோம். இதோ இன்றைக்கு பெருமக்கள் வாழ்ந்த, நாகூர் நாண்டவர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த தடயங்கள், இன்றைக்கு இத்தனை ஆஷிகீன்களை, உலகம் முழுக்க வலிமார்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த தடயங்கள் இன்றைக்கும் இவ்வளவு இஷ்குடன், இவ்வளவு உயிர் துடிப்புடன், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பின்னாலும் அந்த ஆசாறுகள் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த அடையாளங்கள்.